வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பராக இறால் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இறால் வந்து இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை பெரிய பெரிய மீன் மார்க்கெட்டில் கூட அந்த மாதிரி பேக் பண்ணியே வருதுங்க. அந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா பெருசாகவுமே இருந்தது. ஆனால் என்ன கொஞ்சம் க்ளீனிங் மட்டும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அது வந்து செமி க்ளீனிங் தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து நான் அப்படி தான் க்ளீன் பண்ணிட்டு தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் பார்த்தா அது க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ நீங்களும் செக் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் போட்டு இறால் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறமா நம்ம க்ளீனிங் வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேங்க பாருங்கள். மேல் நரம்பும் எடுத்திருந்தது, கீழ் நரம்பில் தான் எடுக்காமல் இருந்தது. ஸோ மற்றபடி இந்த ஓடு எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாகவே இருந்தது. என்ன தான் இதுக்கு ஓடெல்லாம் க்ளீன் பண்ணி 1 கேஜின்னு சொன்னாலும் அது 1 கேஜி அளவுக்கு இருந்த மாதிரி தெரியலங்க. கொஞ்சம் வெயிட் கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இறால்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம இறால் பண்ணுறது எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, பெருஞ்சீரகம் எல்லாமே நல்லா சேர்த்துட்டு, பெருஞ்சீரகம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா அதை குட்டி குட்டியாக நறுக்கி கீரைலாம் சேர்த்து போட்டிருக்கேன். அது எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வர ஸ்மெல்லே அவ்வளோ டெம்ப்டிங், அவ்வளோ அழகாக இருக்குங்க. அது கூடவே பெரிய வெங்காயம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இறால் வந்து வெந்து வந்தது கொஞ்சமாகிடும். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக நம்ம நிறைய பேர் சாப்பிடணுங்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடாமல் நான் வந்து தட்டி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சாரில் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் கூட 1 2 அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். அது கூடவே நான் 2 தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துருக்கேன். அதுவும் சூப்பர் டேங்கி அந்த காரம் புளிப்பு அந்த இதெல்லாமே செம்மையாக இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லா வெந்து வரவும் நம்ம பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் 65 நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ப்ளஸ் அதோட அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றனால சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் சேர்த்து பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கொஞ்சம் வெந்து வரவுமே நம்ம க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா இறால், அதையும் சேர்த்துடலாம். அந்த இறால் வந்து வெந்து வர்றதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காதுங்க. இறால் வந்து சட்டுன்னு வெந்துடும். அது வந்து அது என்ன சொல்லுவாங்க, வாட்டர் கண்டென்ட் ஃபிஷ் மாதிரி தான். ஸோ நீங்கள் அது வந்து ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ரொம்ப வேக விட்டிங்கன்னா ரப்பர் ஸ்டேஜுக்கு ஆகிடும். ஸோ பார்த்து அது நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போல் போதும். இப்போ அந்த இறாலை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் வெந்து வரதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சம் கிரேவி தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க, பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து தண்ணியாக தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், சூப்பராகவே இருக்கும். இது இட்லி தோசைக்கு சாதத்துக்குள்ளே அவ்வளோ அழகாக ரசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.